ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இணையதளத்தின் மூலமாய் முகமாய் உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத புத்தகம், திருப்பாடல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தருக்கு முன்னதாய் களி கூறுங்கள். பயம், கர்த்தருக்கு முன்னதாய் நிற்பதற்கு ஒரு உள்ள ஒரு இருதயம் வேண்டும். வானாதி வானம் கொள்ளாத தேவனுக்கு முன்னதாக தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னாரே, அந்த தெய்வத்தின் பாதத்தில் நின்று பரமனை நோக்கி பார்க்கும்படியா கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் வீதமாய் சொல்கிறான், பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணுமா? இன்றைக்கு கர்த்தரை குறித்து பயமில்லை. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே பயத்திருப்போம். அவருக்கு முன்னதாய் வருவதற்கு புற ஜாதிகளை பாருங்கள், அருமையான இஸ்லாமிய சகோதரியை பாருங்கள். அவர்கள் தேவாலயத்துக்கு போகும்போது கால்களை கழுவி அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் போது ஆண்கள் தலையிலே ஒரு தொப்பி வைத்து கொண்டு ஆராதிப்பார்கள். நான் ஒரு நாள் ட்ரெயினிலே நான் சென்னை பட்டணத்துக்கு கடந்து போனேன். அதிகாலை வேளையில் எனக்கு எதிராக இருந்த ஒரு அன்பு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் அதிகாலையில் எழுந்தார். அதிகாலை எழுந்து வேகமாய் போனார், நல்லா ப்ரெஷ் பண்ணார். உடனே வந்தார், துண்டை விரிச்சார், அதிலே முழங்கால் போட்டு தேவனை ஆராதிக்கும்படியா நடுக்கத்தோடு நின்றதை நான் கண்டேன். பாருங்கள், வானாதி வானம் கொள்ளாத தெய்வம் உங்களை இனி அழைத்திருக்கிறார். தன் சொந்த இரத்தத்தினாலே உங்களை இனி மீட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்னதாய் வருவதற்கு பயமில்லை. நமக்கு ஏதோ ஒரு கடனை குறித்து பயம். தேர்தல் வந்தா அரசியல் இருக்கும் தேர்தல் குறித்து பயம். தேர்வு வந்தா பிள்ளைகள் தேர்வை குறித்து பயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்ககாரமாயினார்கள். பயமில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா, தேவாலயத்தில் தூத்துக்குடி பட்டணத்தில் திருவிழா வரும் என்று சொன்னால், பார்ப்போம் என்று சொன்னால், அந்த திருவிழாவுக்கு வருகிற மற்ற அந்நிய சகோதரர்கள் ஆலயத்துக்கு வரும்போது இடுப்பிள்ளை துண்டை கட்டி வருவார்கள், பயத்தோடு வருவார்கள். கிறிஸ்துவனாகிய நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்டவனாக நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னதாக எப்படி வருகிறோம் ஐயா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, பயத்தோடு வருவார் என்று சொன்னார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை குறித்து பார்ப்பதற்கு, அவர் சமூகத்தில் நிற்பதற்கு என் இருதயத்துக்குள்ளாய் ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னார். உங்களை கண்டா கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்க மேல இருக்கும்னா, உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்கும். என்ன அபிஷேகம் தெரியுமா? உங்களை பார்த்தா ஜனங்கள் பயப்படுவாங்க, உங்களை பார்த்தா பிசாசு பயப்படும். மோசே ஆண்டவரை பார்ப்பதற்கு பயந்தான். முக்காடு இட்டு போய் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் சொன்னார் ஆண்டவரை. யோசுவாவிடத்தில் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி என்று சொல்லி. பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருந்தது. அவனை பார்ப்பதற்கு ஜனங்கள் தங்கள் முகத்தை மூடினார்கள். கர்த்தரை ஆராதிக்க பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் நிற்போம். துணிகரமாய் அல்ல, துணிச்சலோடு அல்ல, ஆண்டவர் சமூகத்தில் நிற்பாண்டிச்சினாள். அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பயத்தின் ஆவிகளை எடுத்து, கடன் பாரத்தை குறித்து, வேதனை குறித்து, நோய்களை குறித்து இருக்கிற அந்த பயத்தை எடுத்து விட்டு, பலமுள்ளதும் பரிசுத்தமுள்ளதுமான பரிசுத்த ஆவியை தந்து அவர் தாங்கி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட உன்னத அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். உன்னத கிருபையினால் இடைக்கட்டி நடத்துவாராக. கர்த்தரை பயத்தோடு செவிப்போம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இதுவரை பயமில்லை என்று சொன்னார். இதுவரை ஏனோ தானோ என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னதாக வந்திருந்தார். இன்றைக்கு தேவனுக்கு முன்னதாக நிற்கிறோம் என்று சொல்லி, என்னை தாயின் கருவிலை உருவாக்கின என் தெய்வத்துக்கு முன்னதாக நிற்கிறோம் என்று சொல்லி உணர்வுள்ள இருதயத்தோடு பயத்தோடு தேவனை ஆராதியுங்கள். தேவன் பரத்திருந்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தினால் உங்கள் குடும்பங்கள், குடியிருப்புகள் மூடுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள்.
இன்னைக்கு நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நோயை குறித்து பயம், கடன் பாரத்தை குறித்து பயம், கலங்கின இருதயத்தோடு இதை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வெளியேறப்பட்ட ரத்தம் இறங்குவதாக, உம்முடைய நாமம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஓ பரிசுத்த ஆவியானவர், உம்மை குறித்து பயப்படுகிற பயத்தை நீர் கொடுத்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்க கிருபைதாரும். தகப்பனே, கர்த்தருக்கு பயந்தபடி விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னேனே. அவன் மனைவி, பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னேனே. அப்படியே இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.